உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு அம்பாவரத்தூர் பத்ரகாளியம்மன் கோயிலில் இன்னைக்கு காலையில் குத்து விளக்கு திருட்டு போயிருக்கு. நமக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. யார் நம்ம தொகுதி எம்எல்ஏ தான் நியமித்தார். அவருக்கு வேலை பளு காரணமாக அவர் இந்த கோயிலுக்கு வர்றதே இல்லை கவனம் செலுத்த முடியறதில்லை. நிர்வாக அதிகாரி பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்க மாட்டார். அவர் நேராக அலுவலகத்தை ஊழியர்களை மட்டும் கேட்பார். அவர் மக்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கிறவர். அவர் 2 பேரும் நல்லவங்க தான், ஆனால் நமக்கு நல்லவர்கள் வேண்டாம், வல்லவர்கள் தான் வேணும். இங்கே வேலை நடக்க மாட்டேங்குது. கோயிலை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை நடக்க மாட்டேங்குது. கோயிலில் உள்ளார நடக்கிற எந்த வேலையுமே எந்த எஸ்டிமேஷன் இவ்வளோ பட்ஜெட்டில் இந்த வேலை நடக்குதுன்னு ஒரு போர்டு வைக்கணும், அதுவும் வைக்கல. இது மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே முதல்ல தெரிய மாட்டேங்குது. இங்கே கோயிலில் இன்னைக்கு காலையில் நடந்த திருட்டை 20 கிலோ குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கை பகலில் ஒருத்தவங்க திருடிட்டு போய் பின்பக்கமாக ஏறி பூச்சி போகிறான். அந்த சாராய கடைக்கு பக்கத்தில் சத்யாங்கிற பெண்மணி, பெட்டி கடை வச்சிருக்க பெண்மணி, இந்த திருடனை பிடிச்சி அடித்து போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த செக்யூரிட்டிலாம் என்ன செய்கிறான்னு தெரில. செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, நியமிச்சிருக்க செக்யூரிட்டி சத்தே இல்லாதவன், தள்ளி விட்டா சத்துப்படுவான். அவன் தெம்புக்கு ஒரு இரும்பு கம்பியை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கிறான். அந்த மாதிரி உள்ள செக்யூரிட்டியை தான் இங்கே நியமிச்சிருக்காங்க. இதுக்கு ரிட்டையர்டு மிலிட்ரி பர்சன் யாரையாவது அதிக சம்பளத்தை கொடுத்து பல கோடி ரூபா புழங்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஒரு கோயிலில் நாளைக்கு சாவர மாதிரி உள்ள செக்யூரிட்டியை போட்டால் எப்படி திருட்ட தடுக்க முடியும்? இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஹைமாஸ் லைட்டு, இந்த பாதுகாப்புக்கு உள்ள எந்த விஷயமுமே சரியா இல்லை. ஹைமாஸ் லைட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அது எரிஞ்சு பல வருடங்கள் ஆகுது. கேமரா போட்டிருக்கிறதுலாம் ஐபி கேமரா, புல்லட் கேமரா, ரொம்ப காஸ்ட்லியான கேமரா போட்டிருக்காங்க. ஒரு கேமரா கூட வேலை செய்ய மாட்டோம். அதை இவனுங்க கோயிலில் வேலை பார்க்குற ஊழியர்களே மடக்கி முடிச்சு வச்சிடறான். காரணம் என்னன்னா, இந்த ஆடு கோழி சம்மந்தமான ஊழலில் அவன் மாட்டிக்குவாங்கிறதுக்காக அதெல்லாம் மடக்கி வச்சிடறான். அப்புறம் எப்படி திருட்ட பிடிக்கிறது? இதை இது சம்பந்தமா தகுந்த நடவடிக்கை, போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலைன்னா பக்த கோடிகளும் ஊர் மக்களும் சேர்ந்து சரியான போராட்டத்தை நடத்துவாங்க. இல்லைன்னா கோயில் வாசல்ல முற்றுகையிடுற போராட்டம் இது நடத்துவாங்க. இந்து முன்னணி சார்பாக பெரும் போராட்டம் நடக்கும் தெரிவிச்சுக்குவோம். இந்த குத்து விளக்கு தை மாத கடைசி வெள்ளியும் ஆடி மாத கடைசி வெள்ளியும் குத்து விளக்கு பூஜைக்காக பயன்படுத்துகின்ற விளக்கு. இந்த 2 நாள்ல, ஆண்டுக்கு 2 நாள்ல 6 மணி நேரம் மட்டுமே பயன்படுகின்ற இந்த விளக்க கலையரங்கத்திலையும் வெளியிலையும் இதை வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு விளக்க 6 மணி நேரம், ஆண்டுக்கு 6 மணி நேரம் பயன்படுத்துகின்ற விளக்க உள்ள வச்சு பாதுகாக்கலாம். ஏன் அதை உள்ள வச்சு பாதுகாக்காம வெளியில வச்சாங்க? அந்த குத்து விளக்க தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டா, இல்ல அது சம்பந்தமா இங்க உள்ள நிர்வாகிகள் அலட்சியப்படுத்துகின்றாங்களான்னு தெரியல. அப்படி அலட்சியப்படுத்திய விளைவுதான் இன்னைக்கு காலையில திருட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இது தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. செக்யூரிட்டி நிறைய இங்க குடிச்சிட்டு நிறைய குடிமகன்கள் இங்க வர்றது இயற்கை தான். அந்த குடிமகன்களை விரட்டி விடுறது கூட இல்லை. அன்னைக்கு சீமிதி அன்னைக்கு கடவாடுற அன்னைக்கு ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில ஒருத்தர் விழுந்து செத்துட்டானா இருக்கானாங்கிற நிலைமையில மூச்சுட்டு கிடந்தான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆபீஸ் வாசல் பூட்டு கிடக்கு. அன்னைக்கு தீமிதி வேற. ஆபீஸ் வாசல் அப்படி பூட்டலாமா தீமிதி நேரத்துலன்னு தெரியல, இல்ல சாதாரண நாள்லயே பூட்டலாமான்னு தெரியல, பூட்டு கிடக்கு. அதுக்கு பிறகு நாங்க வெளியில இருந்து உள்ளவங்க எல்லாம் அந்த போலீஸ் அழைத்து ஆம்புலன்ஸ் கொண்டு அவங்களை அந்த ஆளை குடிகாரனை ஏற்றி அனுப்பி வச்சோம். நல்ல வேலை அவன் உயிர் பழிச்சுக்கிட்டான். செத்து போயிருந்தாங்கன்னா எனக்கு காளியம்மன் கோயில தாண்ட முடியாது. அது மாதிரியான சிக்கலான வேலைகளை ஒழுங்கான நிர்வாகம் பண்ணாம, நிர்வாக திறமையின்மை காரணமாக அலங்கோலமாக காளியம்மன் கோவில் காட்சி தருகிறது. இப்போது அதுக்கான நடவடிக்கை இந்த மாவட்ட கலெக்டர் உட்பட எல்லோரும், இது சம்பந்தப்பட்ட அமைச்சரவர்களும் இது மீது நடவடிக்கை எடுத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதோடு இல்லாமல் இது போன்ற பிரச்சனைகள் இனிமேலும் வராதவாறு பாதுகாக்க வேண்டும் என்று அம்பாவரத்தூர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.